ஜோசப் பிரியாணி கடை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். ஒரு சிக்கன் பிரியாணி 30 ரூபாய்க்கு கொடுப்போம். ஒருத்தான ரேட்டில் கஸ்டமருக்கு வந்து சிறந்த முறையில் நாங்கள் வந்து ஆர்டர்லாம் செஞ்சு கொடுப்போம். இந்த கடை எங்கே இருக்குன்னா செந்தில் நகரில் ஜோசப் ஸ்கூல்கிட்ட வந்து இருக்குது. இன்றைக்கி 2வது நாள் இந்த வியாபாரத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். கஸ்டமர் வந்து நல்ல ஆதரவு கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்கள் கடையில் இங்கே பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஒரு லெக் பீஸ் வந்து 40 ரூபா. அதே மாதிரி ஈரல் கொடுக்குறோம். ஈரல் வந்து 100 ஈரல் வந்து 30 ரூபா. அது மாதிரி போன்லெஸ் கொடுக்குறோம் 140 ரூபா. போன் சிக்கன் வந்து 125 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். இது ஜோசப் பிரியாணி ஸ்டால்லேருந்து பேசுகிறோம். இது வந்து பிரியாணி ரேட் முதல் பிரியாணி கிடைக்கும் நம்மகிட்ட. அது போக சிக்கன் லெக் பீஸ், போன்லெஸ், அது போக ஈரல், அது எல்லாமே ஃப்ரை, போன் சிக்கன் எல்லாமே ஒரு ரேஞ்சுக்கு இருக்குது. லெக் பீஸ்னால் சுட சுட எல்லாம் அந்தந்த ஸ்பாட்டுக்கு பொறிச்சு தர்றது தான். லெக் பீஸ்னால் 40, போன்லெஸ்னால் 40, இது எலும்பு சிக்கன்னா 25, ஈரல் 40ன்னு சொல்லி எல்லாம் வாங்க, நேரில் வாங்க. நேரில் அப்பப்போ ரெடி பண்ணி பார்சல்னா பார்சல் சாப்பிட்ணுன்னா இடம் இன்னொரு பக்கம் மார்க்கெட் சைடு ஒரு கடை பார்க்கு, அதை அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அங்கேயும் பண்ணலாம். அதனால் சாப்பிட்றதுக்கு இது மாதிரி பார்சல் வழிமுறை எல்லாமே பண்ணிகிட்ருக்கு. அதனால் பிரியாணி வந்து நீங்கள் வாங்க 30 ரூபா ஒரு பார்சல் வரும். அது நல்லா நம்மளுக்கு சிக்கன் எல்லாம் சேர்ந்து தான் வரும். அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து அனைவரும் வாங்க, நல்லா ஆதரவு தாங்க. இது ஜோசப் பிரியாணி ஸ்டால். பிரியாணி மட்டும் இப்படி வச்சு நடிக்கிறேன். பொருளை போடுங்க. இப்படி வேணாம். திருநெல்வேலியிலேயே வந்து குறைஞ்ச விலையில் சிக்கன் பிரியாணி கொடுக்குறோம். ஒரு சிக்கன் பிரியாணி 30 ரூபாய்க்கு நாங்கள் வந்து தரோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கடை வந்து செந்தில் நகரில் ஜோசப் ஸ்கூல்கிட்ட அமைஞ்சிருக்கு. வீட்டில் உள்ள விசேஷங்களுக்கு ஆர்டர்களும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். கஸ்டமர் தொடர்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். சைவம் அசைவம் ரெண்டுமே நாங்கள் வந்து ஆர்டர் செஞ்சு கொடுக்குறோம்.